வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்தவர்களுடைய விண்ணப்பத்தை எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க, இந்த வெரிஃபிகேஷனை யார் பண்ணுறது, இந்த வெரிஃபிகேஷன் பண்ணும் பொழுது என்னென்ன ஆவணங்கள் கேட்பாங்க, இப்போ இந்த வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, வெரிஃபிகேஷன் முடிஞ்சு எத்தனை நாள் கழித்து நமக்கான ரேஷன் அட்டையை வழங்குவாங்க, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்தால்தான் உங்களுடைய ரேஷன் அட்டை எந்த சிக்கலும் இல்லாமல் உடனே கிடைக்கும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். தமிழக அரசு சட்டமன்ற தேர்தல் கூடிய விரைவில் வருவதனால ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி தற்போது ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு 15 நாட்களிலிருந்து 20 நாட்களுக்குள்ள ரேஷன் அட்டை வழங்கப்படும்னு ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இந்த அறிவிப்பை பயன்படுத்தி பல லட்சம் விண்ணப்பதாரர்கள் இப்போ புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்திருக்காங்க. dnbds.government.in இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி தான் ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிக்க முடியும். எப்படி ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத பற்றி ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஒரு பதிவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். என்னுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி அது மாதிரி அப்ளை பண்ணிக்கிறங்க. இப்போ புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்தவர்களுடைய விண்ணப்பத்தை ஃபீல்டு வெரிஃபிகேஷன் கள ஆய்வு எப்படி பண்ணுறாங்க அதை பற்றி இப்போ பார்க்கலாம். புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்த 30 நாட்களுக்குள் உணவு வழங்கல் துறை அதிகாரிகள் உங்கள் வீட்டிற்கு நேரில் வந்து கள ஆய்வு செய்வாங்க. அதாவது டிஎஸ்ஓ அல்லது ஆர்ஐ இவங்க தான் வந்து கள ஆய்வு செய்வாங்க. டிஎஸ்ஓ அப்படின்னா யார் அப்படின்னா தாலுகா சப்ளை ஆஃபீஸர், வட்ட வழங்கல் அதிகாரி. ஆர்ஐ அப்படின்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், வருவாய் ஆய்வாளர். இவங்களில் யாராவது ஒருத்தர் தான் கள ஆய்வு செய்வதற்கு நம்மளுடைய வீட்டிற்கு வருவாங்க. இந்த ஆய்வு எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள முகவரியில் உண்மையில் வசிக்கிறாரா, இந்த வீட்டில் தனி சமையல் அறை உள்ளதா, இந்த வீட்டிற்கு ஏற்கனவே குடும்ப அட்டை உள்ளதா, இதையெல்லாம் உறுதி செய்வது தான் இந்த அதிகாரிகளுடைய நோக்கம். இவ்வாறு ஆய்வு செய்யும் அதிகாரிகள் என்னென்ன ஆவணங்களை கேட்பாங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் அட்டை, மின் கட்டண ரசீது அல்லது வீட்டு வரி ரசீது, இந்த ஆவணங்களுடைய ஒரிஜினல் ஆவணங்களை தான் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. மேலும் வீட்டில் எத்தனை சிலிண்டர் இருக்கிறது, சிலிண்டர் இணைப்பு உள்ளதா இல்லையா அப்படின்றதையும் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதிகாரிகளுக்கு மொபைல் ஃபோனில் ஒரு செயலி ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. செயலி மூலம் குடும்ப உறுப்பினர் அல்லது குடும்ப தலைவருடன் உங்கள் வீட்டில் இருந்து உங்களோட ஒரு புகைப்படம் எடுத்து உங்களுடைய விண்ணப்பத்தை ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு ஆதாரமாக இந்த செயலியில் உங்கள் புகைப்படத்தை பதிவேற்றணும்னு அறிவிச்சிருக்காங்க. ஆய்வுக்கு வரும் அதிகாரிகளுடைய அடையாள அட்டையை கேட்பதற்கு குடும்ப உறுப்பினருக்கு அதிகாரம் உண்டுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஃபீல்டு வெரிஃபிகேஷனுக்கு வர்ற அதிகாரிகள் உண்மையிலேயே அதிகாரி தானா இல்லை போலி அதிகாரிகளா அப்படின்றத அடையாளம் காண்பதற்காக ஆய்வுக்கு வர்ற அதிகாரிகள்கிட்ட உங்களுடைய அடையாள அட்டையை கேட்பதற்கு உறுப்பினர்களுக்கு அதிகாரம் உண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபீல்டு வெரிஃபிகேஷன் எப்போ வருவாங்க அப்படின்னா புதிதாக ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்ததிலிருந்து 30 நாட்களுக்குள்ள அதிகாரிகள் உங்கள் வீட்டிற்கே வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் கள ஆய்வு செய்வாங்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஃபீல்டு வெரிஃபிகேஷன் முடிந்து 15 நாட்களுக்குள்ள நீங்கள் கொடுத்த ஆவணங்கள் மற்றும் அவங்களுடைய கள ஆய்வினுடைய முடிவு சரியாக இருப்பின் 15 நாட்களுக்குள் ரேஷன் அட்டை வழங்கப்படும்னு கொடுத்துருக்காங்க. இப்படித்தான் நம்ம விண்ணப்பிக்கிற புதிய ரேஷன் அட்டைக்கான விண்ணப்பத்தை வெரிஃபிகேஷன் பண்ணி நமக்கான புதிய ரேஷன் அட்டையை வழங்குறாங்க. இவ்வாறு புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிப்பதற்கான சரியான ஆவணங்களும் சரியான சூழ்நிலைகளும் இருக்கும் விண்ணப்பதாரர்கள் மட்டும் ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அறிவிப்புகளையும் திட்டங்களையும் தெரிஞ்சு கொள்றதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.